ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எப்போயும் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் லோகோ இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள அந்த மியூசிக் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சோம். ஸோ எங்கே போயிட்டு நீங்கள் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் மோட்டிவேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாங்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த பாட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ப்ளே ஆகும். ஸோ அந்த லைனில் இருக்குது ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் வியூ பாருங்கள். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண சாங் வந்து நீங்கள் வச்சுக்கிற இமேஜுக்கு பேக்ரவுண்ட் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு அப்டேட். ஸோ இன்னொரு அப்டேட் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போங்க. போயிட்டு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோலாம் நம்ம எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக அந்த வீடியோ உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி தமிழ் சாங்ஸ் போட்டீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த லைன்லேருந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும், அதை வச்சுட்டு டன். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வீடியோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்ச சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த ரீல்ஸை வந்து எடுத்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க்காக தான் வந்து காப்பி பண்ணி வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம். ஸோ இப்போ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். அந்த ரீல்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரீல்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் வித்தவுட் ஆடியோ அப்படின்னு கேட்கும். ஆடியோ இல்லாமல் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ளே ஆகும். இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நேராக வந்து என்ன பண்ணால் இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கே வந்து இந்த மாதிரி போயிடும். ஆனால் வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே கேட்காது. ஓகே கொடுத்துருங்க. நம்ம வாட்ஸ்அப் போனோம் அப்படின்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். நம்ம லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோவே வந்துடும். பட் இந்த பேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா வி வான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கே வந்து அந்த வீடியோ பேஜுக்கே வந்து போக ஆரம்பிச்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்துங்க. இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.